The evening karak. The evening karak. Traffic la maatna unna time pass panna vekkata. Gadagadanu chaayanu kudichu onne wait panni kaatata. The evening karak. 6:29 ஆகுது. வெல்கம் பேக். எஸ், டாக்ஸேஷன் பற்றியும் ஆடிட்டிங் பற்றியும் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர் அப்படின்னா உங்களுக்கான சந்தேகங்கள் அதிகரிக்கும். அதுக்காக தான் நமக்காகவே ஏஎஸ்பி ஆடிட்டிங்கோடைய ஃபவுண்டர் UAE மற்றும் பஹ்ரைன், துபாய் மற்றும் பஹ்ரைன் அண்ட் சவுதி அரேபியா மற்றும் இந்தியா ஏஎஸ்பி ஆடிட்டிங்குடைய பிரான்ச்சஸ் இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல இருக்கு. குறிப்பா டாக்டர் இளவரசன் அவர்களை வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் அன்போட அழகா பிரின்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏஎஸ்பி ஆடிட்டிங்குடைய ஃபவுண்டர் வந்து இப்போ வந்து உங்களுக்காகவே இந்த லைவ்ல 1 hour காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாங் போற கேப்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க 800-8940 கால் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் எஸ், இப்போ வெல்கம் பேக் அண்ட் தேங்க்யூ சோ மச். எஸ், நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதுல குறிப்பா இப்போ இந்த கார்பரேட் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து கார்பரேட் அப்படிங்கிற வேர்ட் இட் டிபெண்ட்ஸ், இட் டாக்ஸ் அபவுட் பிசினஸ் இல்லையா? சோ அதனால தனிப்பட்ட நபருக்கு இது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு புரிதல் அவங்களே வச்சுக்கிறாங்க. சோ நீங்க சொல்லுங்க, இப்போ நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன், ஒரு பிசினஸ் செட்டப் ஆரம்பிக்கிறேன், ஸ்டார்டிங்லயே எனக்கு அந்த கார்பரேட் டாக்ஸ் இருக்கு, நான் உள்ளாகிறேன்னா? நிச்சயமா இது உங்களுடைய இந்த நேரத்துல நீங்க கேட்ட கேள்வி வந்து நல்ல கேள்விதான். பட் இதுல வந்து என்னன்னா கார்பரேட் டாக்ஸ், இப்ப இதுல எல்லாருக்கும் உள்ள ஒரு ஐயப்பாடு, ஒரு சந்தேகம் என்னன்னா இண்டிவிஜுவலுக்கு டாக்ஸ் உண்டா இல்லையா? நான் வந்து இண்டிவிஜுவல், இப்போ நம்ம இந்தியாவிலையோ இல்லை மற்ற கண்ட்ரியில் எடுத்தீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கும் டேக்ஸ் உண்டு, ஒரு கம்பெனிக்கும் டேக்ஸ் உண்டு. இங்கே வந்து கார்பரேட் டேக்ஸ்ன்னு சொன்னதுனால ஒன்லி கம்பெனிக்கு மட்டும்தான் டாக்ஸேஷன் உண்டு, இது வந்து இண்டிவிஜுவலுக்கு இருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து பல பேருக்கு இப்போ இருந்துகிட்டு இருக்கு, ரொம்ப இருந்துகிட்டு இருக்கு. நான் வந்து இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அதனால எனக்கு உண்டா இல்லையா அப்படின்னு. இப்போ டெஃபினேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட் டேக்ஸ் அப்ளிகபிள் ஃபார் என்டர்பிரைசஸ் கார்பரேட் who have the license. அது வந்து மெயின்லேண்டா இருக்கலாம், ஃப்ரீ ஜோனா இருக்கலாம், இல்ல ஆஃப் ஷோரா இருக்கலாம், எதா இருக்கலாம். யாரு வந்து லைசன்ஸ் எடுத்து ஒரு ஆக்டிவிட்டி பிசினஸ் பண்றாங்களோ தட் இஸ் கால்ட் த கார்பரேட் டாக்ஸ். கார்பரேட் அவங்களுக்கு உண்டு. இப்போ இண்டிவிஜுவல்ங்கிறது வந்து அவங்க நேச்சுரல் பர்சன் தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க இங்கே உள்ள லாவில். இப்போ நேச்சுரல் பர்சன்னா இண்டிவிஜுவல், அப்புறம் வந்து இந்த சோல் ப்ராப்பரேட்டர்ஷிப், அன்இன்கார்பரேட்டட் பார்ட்னர்ஷிப்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேட்டகரிஸில் வருவாங்க. இப்போ இண்டிவிஜுவலுக்குன்னு ஒரு தனியான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இண்டிவிஜுவல் தோஸ் ஹூ ஹாவ் மோர் தென் 1 million ரெவென்யூ இருக்கிறவங்க வந்து கார்பரேட் டாக்ஸ் அப்ளிகபிள். அப் டு 1 million வரைக்கும் இவங்க கார்பரேட் டாக்ஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு. இப்போ இண்டிவிஜுவல்ங்கிறது ஒரு 3-4 கேட்டகரி வரும். இது வந்து இண்டிவிஜுவல் நேச்சுரல் பர்சனா இருப்போம். இப்போ மிஸ்டர் ஏ, இப்போ ஒரு குப்புசாமின்னு ஒருத்தர் வியாபாரம் பண்றாரு, அவர் வியாபாரம் பண்றாரு, அந்த வியாபாரத்துக்கு அவங்க வந்து அந்த பிசினஸ் அண்ட் பிசினஸ் ஆக்டிவிட்டி பண்றாங்க. இந்த பிசினஸ் அண்ட் பிசினஸ் ஆக்டிவிட்டிங்கிறது வந்து கமர்ஷியல் லால வந்து அவங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாங்க. கமர்ஷியல் லால வந்து அவங்க வந்து பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ்னா என்னென்ன அப்படிங்கிறது. இப்ப இண்டிவிஜுவல் வித் லைசன்ஸ் ஆர் வித்தவுட் லைசன்ஸ், லைசன்ஸ் வச்சிருந்தோ லைசன்ஸ் இல்லாமலேயோ அவங்க வந்து பிசினஸ் பண்றாங்க, அவங்களுக்கு ரெவென்யூ மோர் தென் 1 million வருது அப்படின்னா அவங்க டாக்ஸ் கட். சரி, இப்ப இண்டிவிஜுவல் சொல்றீங்க, எனக்கு சம்பளம் வந்து 1 million மேல வருது, மாதம் 100,000 சம்பளம் வாங்குறேன், லேபர் ஆஸ் ஏ எம்ப்ளாயியா வாங்குறேன். இல்ல எனக்கு வந்து ஒரு பில்டிங்ல எனக்கு ரெண்ட் வருது, நான் வந்து பில்டிங்ல இன்னும் ஒரு 2 வீடு வாங்கியிருக்கேன், அதுல ரெவென்யூ வருது. இல்ல நான் வந்து ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுல ரெவென்யூ வருது. இது எல்லாமே இண்டிவிஜுவல் இன்கம், இதுக்கெல்லாம் டாக்ஸ் உண்டா? இதெல்லாம் சேர்த்து கலெக்டிவா எனக்கு 1 million மேல போயிடுச்சு, அப்ப டாக்ஸ் உண்டா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எல்லாத்தையும் இருக்கு. இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சரத்திலே வந்து எக்ஸம்ஷன், இந்த ரெவென்யூ டோட்டல் ரெவென்யூ இந்த 1 million கால்குலேட் பண்றோம்ல, அதுல வந்து இதெல்லாம் இன்க்ளூட் இல்ல. உங்களுக்கு ஒரு கம்பெனில லேபர் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயா இருந்தால், பார்ட்னரா இருந்தால் அது அப்ளிகபிள் கிடையாது. எம்ப்ளாயி விசாவா இருந்து நீங்க எம்ப்ளாயி கான்ட்ராக்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற சேலரி, வேஜஸ், ரெமுனரேஷன், எனி பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த ரெவென்யூல இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இது வந்து அந்த டாக்ஸுக்கு சேராது. நம்பர் 1. நம்பர் 2, இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ரியல் எஸ்டேட். இப்ப நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, இப்ப வந்து ஒரு குப்புசாமிங்கிற போய் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி வாடகைக்கு விடலாம். ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி வாடகைக்கு விடலாம், அது ரெசிடென்ஷியலா இருக்கட்டும், கமர்ஷியலா இருக்கட்டும், வேர் ஹவுசிங்கா இருக்கட்டும், பிளாட்டா இருக்கட்டும், வாட் எவர் மேபி.
அவன் இண்டிவிஜுவல் நேம். அது வந்து இந்த அரசாங்கம் வந்து அதை அப்ரூவ் பண்ணிருக்கு. இந்த இடத்த நீங்க இண்டிவிஜுவலா வாங்கலாம், இதுக்கு வந்து எந்த விதமான லைசன்ஸும் தேவையில்ல, இது வந்து எந்த விதமான பிசினஸ் ஆக்டிவிட்டியும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த இண்டிவிஜுவல் எதெல்லாம் அலோவ் பண்ணிருக்காங்களோ அதுல இருந்து வர வருமானத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கும் இன்க்ளூட் கிடையாது. ஏன்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த ரியல் எஸ்டேட்னு டெஃபினேஷன் வருது. அடுத்தது பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்க வந்து துபாய் இஸ்லாமிக் பேங்க்ல உள்ள ஷேரை வாங்குறீங்க, இல்ல டானா கேஸ்ல உள்ள ஷேரை வாங்குறீங்க, நக்கில் உள்ள ஷேர், பப்ளிக் இஷ்யூஸ், செக்யூரிட்டிஸ், ஷேர்ஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுக்கு லைசன்ஸ் தேவையா? இல்ல, தேவையில்ல. நீங்க போய் டைரக்டாவே பணத்தை கொடுத்து பணத்தை போட்டு ஷேரை வாங்கிக்கலாம். இப்போ அதுக்கு உங்களுக்கு டிவிடெண்ட் வருது, இல்லை இன்கம் வருது, இல்லை ப்ராஃபிட் வருது, ஏதோ ஒன்று வருது, அதையும் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுதான் லிட்டரலா நீங்க புரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வந்து இண்டிவிஜுவலா இருப்பான், ஒரு இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருப்பான், அவன் போய் இண்டிவிஜுவலா ஒரு பில்டிங்ல எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்து சம்பாதிப்பான், வேலை பார்ப்பான், ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பான், ஆனா பார்ட் டைமா போய் சம்பாதிச்சிட்டு இருப்பான். எந்த விதமான லைசன்ஸ் இருக்காது, எந்த விதமான ஆக்டிவிட்டி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ச்மேனா கூட இருப்பான், இல்ல செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுவான், இல்ல ஊர்ல இருந்து சில பேர் அழைச்சிட்டு வந்து ஒரு சர்வீஸ் கொடுப்பான். அப்போ அவனுக்கு கிடைக்கிற 1 million இருக்குல்ல, ஆக்சுவலா அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் பாக்குறதுக்கோ இந்த வீடு மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கோ அவனுக்கு லைசன்ஸ் வேணும். லைசன்ஸ் இல்லாம அவன் பண்றதுங்கிறது அவனுடைய சாமர்த்தியம். திருப்பி அது வந்து டிஃபரெண்ட் ஆக்ட், டிஃபரெண்ட் ப்ரொசீஜர். ஆனா அதுல இருந்து இன்கம் வருதா இல்லையா, நீ இன்கம் வாங்குறியா, அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். ஆனா நீ வாங்கல, நீ வாங்குறத பத்தி கரையே கிடையாது. ஒரு ஆக்டிவிட்டிக்கு லைசன்ஸ் ரிக்வயர்டா இருக்கு, ஆனா அது ரிக்வயர்மெண்ட், நீ லைசன்ஸ் எடுக்காம அந்த ஆக்டிவிட்டி பண்ணி உனக்கு வருமானம் வருது மோர் தென் 1 million இருக்குன்னா நீ டாக்ஸ் கட்டி ஆகணும். கார்பரேட் டாக்ஸ் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் கால்குலேஷன்ஸ் அது இதெல்லாமே நாங்க பண்ணி கொடுப்போம், ஆடிட்டர்ஸோ இல்ல கன்சல்டன்டோ பண்ணி கொடுப்பாங்க, கால்குலேட் பண்ணி கட்டணும். இதுதான் இண்டிவிஜுவல் ஹேண்ட்ல அப்ளிகபிள். இது ஒரு பக்கம். அடுத்தது கார்பரேட்டை பத்தி கேட்டீங்க. கார்பரேட்னா அது ஃப்ரீ ஜோனா இருக்கட்டும், ஆஃப் ஷோரா இருக்கட்டும், மெயின்லேண்டா இருக்கட்டும், எல்எல்சி, பிஜேஎஸ்சி, இந்த மாதிரி இந்த கார்பரேட்டா ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனிஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கான இதை நீங்க சப்மிட் பண்ணணும். இதுல ஒன்னே ஒன்று வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது மஸ்ட், கம்பல்சரி ஃபார் எவ்ரிஒன். எல்லாருமே ப்ராஃபிட் அரைவ் பண்ணி உங்களுக்கு, அதாவது சில எக்ஸம்ஷன் 375,000 எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக மீதி வர அமௌண்ட்டுக்கு 9% நீங்க டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஆஸ் ஏ கார்பரேட் டாக்ஸ் ஆங்கிள். அதுல ப்ராஃபிட் எப்படி அரைவ் பண்றது, அதுல என்னென்ன இது வந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும், டிடக்ஷன் கிடைக்குங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த இதில் நம்ம வந்து பார்க்க போறோம். தேங்க்யூ பியூட்டிஃபுல் சார். ஆக்சுவலி ஒரு பாமரருக்கு புரியுற அளவுக்கு ரொம்ப அழகா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம், செவி வழி கேட்கிறோன்றது ரெண்டாவது சார் சொன்ன மாதிரி, பட் புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடணும். அதுல ரொம்ப முக்கியமானது ஆடிட்டிங், டாக்ஸேஷன் சர்வீஸ், கம்பெனி இன்கார்பரேஷன், கம்ப்ளீட்டா உங்களுடைய பிசினஸ் கன்சல்டன்சி, உங்களுக்கு பிசினஸ் செட்டப் இது எதுவாக இருந்தாலும் நீங்க ஏஎஸ்பி ஆடிட்டிங் நம்ம தமிழ் மக்களுக்காக தமிழ்லயே உங்களுக்கு விளக்கம் தரத்துக்காக டாக்டர் இளவரசன் அவர்கள், த ஃபவுண்டர் ஆஃப் ஏஎஸ்பி ஆடிட்டிங், UAE, சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் மற்றும் இந்தியாவில் அவருக்கான கிளைகள் இருக்கு. அண்ட் இங்க நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 05067977069. ஐ ரிப்பீட் 05067977069. இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. கராமால இருக்கக்கூடிய அல் நக்கீல் பில்டிங் ஆப்போசிட் டு கராமா போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கு. ஆஃபீஸ் நம்பர் 303. அண்ட் இந்த பாட்டு போற கேப்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க அதை கேட்கறதுக்கும் கால் பண்ணலாம். 800-8940.